பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தின் பிற்பகுதி. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது அவர் நம்மையும் கனம் பண்ணுகிறார். நாம் எப்படி கர்த்தரை கனம் பண்ணலாம் என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று வாசிக்கிறோம். நாம் தரித்திரனுக்கு தயை செய்யும் பொழுது, நாம் தரித்திரனுக்கு உதவி செய்யும் பொழுது, அல்லது தரித்திரன் ஒடுக்கப்படும் பொழுது அவருக்கு நியாயம் செய்வதன் மூலமாக கர்த்தரை நாம் என்ன செய்யலாம்? கனம் பண்ணலாம். நம்மிடத்தில் இருக்கிறவைகளை தரித்திரனுக்கு கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி தயை பாராட்டினாரோ, நமக்கு எப்படி இறங்கினாரோ, அதே போல நாம் தரித்திரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இறங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தரித்திரர்களுக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை நாம் யாருக்கு செய்கிறோம்? கர்த்தருக்கு செய்கிறோம். அவரை கனப்படுத்துகிறோம். அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்மை அவர் கனப்படுத்துகிறார். அதே போல உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை கனப்படுத்த முடியும். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 23வது வசனத்திலே, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நாம் அவரை பலிகள் மூலமாக நாம் கனம் பண்ணலாம். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அநேக பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் அதிகமாக நாம் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை கனப்படுத்த முடியும். நம்முடைய ஸ்தோத்திரத்தின் மூலமாக கர்த்தரை கனப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். அப்படி நாம் கனப்படுத்தும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். தரித்திரர்களுக்கு தயை செய்வதன் மூலமாகவும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியின் மூலமாகவும் உம்மை கனப்படுத்த எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.